தற்போது கிடைத்த அண்மை செய்தி. உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளது. உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளது. 640 கோடியில் காஞ்சிபுரம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் தொழிற்சாலை அமைகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியிருந்தது. அப்போது இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது தமிழகத்துல புதிய உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி சாலை அமைப்பது தொடர்பாக பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜி நிறுவனம் என்ற நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய அடுத்த நிலையாக இந்த நிறுவனம் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜி நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை தயாரிப்பதற்காக தற்போது சுற்றுச்சூழல் அனுமதி கோரி இந்த விண்ணப்பத்தினை வழங்கியிருக்கிறது. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழில் பூங்காவில் இந்த உற்பத்தி தொழிற்சாலையை சுமார் 640 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்படக்கூடிய நவீன முறையிலான முன்கவர் கண்ணாடி, அதாவது ஃப்ரண்ட் கவர் கிளாஸ் என்று கூறக்கூடிய முன்கவர் கண்ணாடி தயாரித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பேனல் தயாரிப்பாளர்கள் அதே போன்று கைபேசி உற்பத்தியாளர்களுக்கு வழங்குவதற்காக இந்த உற்பத்தி தொழிற்சாலை என்பது அமைய இருக்கிறது. இந்த உற்பத்தி தொழிற்சாலை அமைவதற்கு தற்போது சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பத்தினை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்த ஓராண்டுக்குள் முழுமையாக இந்த உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தங்களிடம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பதை தற்போது தமிழக தொழில்துறை தரப்பிலிருந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.